இது எதிர்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று பார்த்துருக்கிறாங்க. திரு எதிர்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பலை, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பலை. இதற்காக தான் அந்த கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்போ மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கேயும் வர விடாம தடுத்திருக்காங்க. ஏற்பட்டிருக்காங்க. நான் திருப்பி சொல்றேங்க, இது எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். சில விஷயங்களை பண்ணாதீங்க, அந்த மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமேல் நடக்காம பார்த்துப்போம். நீங்க அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும். அவரும் வராரு, வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. தயவு செய்து அவரையும் கொஞ்சம் 2-3 கேள்வி கேளுங்க. என்னங்க நான் எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. சட்டப்படி இல்லைங்க, அதுதான் இந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் இந்த முடிவெடுப்பார். பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் உறுதுணையா இருப்போம். நீங்க முடிவு பண்ணிக்கணும்.